ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கள் அண்ணனோட மேரேஜ்க்காக டி நகரில் சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். நான், எங்கள் அம்மா, அப்புறம் என்னோடய பாப்பா, நாங்கள் 3 பேர் தான் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேரேஜ்க்காக. என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 2500. இந்த பட்ஜெட்குள்ளே கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி ஒரு பட்டு சாரீ தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் பட்டு சாரியில் நான் கேட்குற மாதிரியான கலெக்ஷன் இல்லை. பட் ஆனால் இப்போ ட்ரெண்டிங்காக வந்திருக்கு இல்லையா டிஷ்யூ சாரீஸ், அதெல்லாம் சரி செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டாலெலாம் நிறையா வருது, நம்மள எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி சென்னை சில்க்ஸில் ஆல்ரெடி என்னோடய சீமந்தத்துக்காக எடுத்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் நாங்கள் வேளச்சேரியில் எடுத்திருந்தோம். ஆனால் இங்கே நாங்கள் சரி டி நகரில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு டி நகருக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. லேடிஸ் லாங் டாப்ஸில் 300லேருந்து 500 போட்டிருந்தாங்க. சில்க் சாரீஸ்லாம் ஒரு பீஸ் எடுத்தால் 1195. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ்லேயே போட்டிருந்தாங்க. ஆனால் கலெக்ஷன் சூப்பராகவே இருக்குது. சாரீ எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட பட்ஜெட்டுக்கு நம்ம கேட்குற டீசெண்டான லுக்கில் வேணும் அப்படின்னா நம்ம சென்னை சில்க்ஸ்க்கு போனால் கிடைக்கும்னு நான் நம்பிக்கையாக சொல்வேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் போகும்போது எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் கேட்குற மாதிரியான ப்ரைஸ்க்கு அங்கே மட்டும் தான் செட் ஆச்சு. நல்லாவே இருந்தது. சரி ஓகே, எங்கடா இருக்குது நம்ம கேட்குற சாரீஸ் எல்லாம்னு சொல்லிட்டு கேட்டால் ஃபஸ்ட் ஃப்ளோர் போங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. சரி ஃபஸ்ட் ஃப்ளோர் போனால் இந்த சைடும் சாரியாக போட்டிருக்காங்க, அந்த சைடையும் போட்டிருக்காங்க. எந்த சைடு தான் இப்போ போகுதுன்னு கேட்டால் நீங்கள் ரைட் சைட்லேயே போங்க. நாங்கள் சரி ஓகே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க சில்க் சாரீஸை. அதையும் அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். எதை பார்த்தாலும் நல்லா இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதே 2500 தானே. இதுக்குள்ளே கப்பு சிப்புன்னு வாங்கிட்டு கிளம்பிட்டு வந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் சும்மா பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் நான். எங்கள் அம்மா இதுக்கு மேலே லேட் பண்ணாத, வந்த வேலையை முதல்ல பாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி டக்குன்னு ட்ரெஸ்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள். நான் கேட்குற சாரீஸ் இந்த சைடு தான் இருக்குன்னாங்க. சரி எங்களோட பட்ஜெட் என்னென்னு சொல்லுங்கள். என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 2500ன்னு சொன்னோம். சரி இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நான் கேட்குற கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் கேட்குறது எப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்டர் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்க மாதிரி இருக்கணும், கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டேன். அதில் நான் கேட்டதில் இந்த சாரீஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப இதில் ரொம்ப பிடிச்சது அந்த ரெட் கலர் சாரீ தான். இந்த ரெட் கிடையாது, சென்டரில் இருக்கிறது கிடையாது, இன்னொன்று இருந்தது. அந்த ரெட் எடுத்துகிட்டு வச்சுருந்தாங்க, வேறு எவ்வளோ வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இல்லை எனக்கு இந்த ரெட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். என்னை வச்சு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு இந்த இடத்துல அந்த பார்டரில் பூ மாதிரி போட்டிருந்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி கொஞ்சம் பார்டராக இருக்கிற மாதிரி வேணும், ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே வச்சு பார்த்தேன், எதுவுமே நம்மளுக்கு வேலைக்கே ஆகலை. ஆனால் நீங்கள் எனக்கு எல்லாமே வச்சு பாருங்கள், எனக்கு வச்சு கொடுங்க, நான் வச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. சரி அவனும் பாவம், அந்த மனுஷன் ரொம்ப நேரமாக நம்மளுக்கு வச்சு குத்து டென்ஷனே ஆகிட்டு இருப்பார் கடைசி நேரத்தில். அப்புறம் ஒன்று வச்சு பார்த்தேன், எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஆனால் நான் செலக்ட் பண்ணதையும் நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். நான் ரெட் கலர் தான் பார்த்தேன். இது இல்லை, இதே மாதிரி சேம் இந்த ட்ரெஸ் தான் நான் பார்த்துருந்தது. எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. அடுத்தது பார்க்குற எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. நான் கேட்குறமான ப்ளைன் பார்டர்லேயும் கொச்சன்னு இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி டீசெண்டான லுக்கில் இருந்தது அந்த பார்டரில். அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால இதுவே நான் எடுத்துட்டேன். ஆனால் நம்ம சும்மா விடுவோமா, எல்லாத்தையும் திருப்பி அந்த சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுங்க 4-5 வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். அதுவும் இல்லாமல் 2500க்கு இந்த சாரீ செம்ம ஒர்த்துனே நான் சொல்லுவேன். என்னோடய ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் நேரில் ரொம்பவே அழகாக இருந்தது. நான் லாஸ்ட்டில் அந்த பிக்சரையும் நான் போடுறேன். நிறைய சாரீஸ் பார்த்துருந்தேன். இந்த சாரீஸ் பார்த்துருந்தேன், பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு வச்சு பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருந்தது. அதனால் சரி எடுத்துன்னு போயிட்டு திருப்பி எடுத்த இடத்துலையே வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு சரி இது இப்படி பார்த்தா தான் தெரியல, சரி அப்படியாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு செல்ஃபி சைடில் வச்சு பார்த்தாலுமே நல்லாவே தெரியல. சரி ஓகே நம்மளுக்கு இந்த ரெட்டு தாண்டா வேலைக்காக ரெட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேன்சி சாரீ பார்க்கலாம், ரிசப்ஷனுக்கு சாரீ எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன்.
பார்க்கலான்னு வந்து பார்த்தா நம்ம சொல்கிற பட்ஜெட்டு 2500. அது கேட்குற மாதிரியான அதுவுமே 2500 தான் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் நம்ம கேட்குற ப்ரைஸ்க்கு அங்கே எதுவும் அந்தளவுக்கு இல்லை. சரி வேறு எதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு காட்டன் சாரீலையாச்சும் கொஞ்சம் ஏதாவது கிராண்டாக டீசெண்டாக இருக்க மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். ஸோ அதுவுமே நான் கேட்குற ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸ்க்கான இது அது இந்த குவாலிட்டி அது ஒர்த்தாகவே இல்லை. சரி ஓகே, நம்ம இந்த ரெட் சாரியே எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாம்டான்னு